இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வசனத்தை உள்ளத்தில் பதிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு நடப்பதையும் பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணர முடியும். இன்றைக்கும் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். இந்த பூமியில் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அவருடைய மகிமையை பார்க்க முடியும். நீங்கள் எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்துக்கிற இது இப்படி இருக்கிற, இவங்க இப்படி இருக்கிறாங்க, மனம் சலித்து கொள்ளாதங்க. தேவனால் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் தேவனுடைய மகிமையை நீங்கள் அதில் பார்க்க முடியும். வானத்தின் பூமியை பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை பார்க்கிறோம். ஒருவேளை ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம், நடக்கிறதெல்லாம் பாருங்கள், அது தேவனால் உண்டான மனிதனுக்கு கொடுத்த ஞானம். அதில் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் பாருங்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஏன்னால் தேவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. நீங்கள் அந்த மகிமைக்குள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் பார்க்கிறபடி நான் எல்லாவற்றிலும் உடைய மகிமை பார்த்து மகிழ்ந்து களி கூற எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.